வணக்கங்க மக்களே. வரப்போற 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல் முறையா வாக்களிக்க போற யங்ஸ்டர்ஸ்க்கான விழிப்புணர்வுக்காகவும் மற்றும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு நேரடி சந்திப்பு மூலியமா குமராபாளையம் அதிமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பி தங்கமணி அவர்கள் பாத்தீங்கன்னா அதற்கான விளக்கத்தை தந்திருந்தாரு. இந்த நேரடி சந்திப்புல பி தங்கமணி அவர்கள் யங்ஸ்டர் கிட்ட சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை பத்தி கூறியிருந்தாரு. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. லைக் அவரோட அரசியல் பயணத்தை பத்தியும், அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றியும், ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னும், பெண்களுக்கான பாதுகாப்பு அதிமுக ஆட்சியில எப்படி இருக்கும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே தெளிவாகவும் பொறுமையாவும் சிரிச்ச முகத்தோடைய எளிமையா எல்லாருக்கும் புரியும் வண்ணம் பாத்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. நானும் சில கேள்விகள் கேட்டிருந்தேன். குறிப்பா நம்ம குமராபாளையம் தொகுதியில இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை அவர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா குமராபாளையத்துல பெரிய பிரச்சனையா சாலை கட்டண பிரச்சனை தான். இப்ப நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அந்த பிரச்சனை தீருமா? ஏன்னா இது நான் குமராபாளையம் நான் கேட்கிறேன் சார். ஏடிஎம்கே பார்ட்டி இப்படி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஏன் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது போக எங்களை மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவா பதில் சொன்னாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிகே பார்ட்டி ஆகட்டும், டிவிகே பார்ட்டி ஆகட்டும், டிஎம்கே பார்ட்டி ஆகட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட டவுட்டை கிளியர் பண்ணி எங்களை மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்.